வணக்கம் நண்பா, நான் உங்கள் மணிவேல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் அப்ளையன்ஸில் எர்த்வேரை கனெக்ட் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்டு, எர்த்வேரை கனெக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் கொடுக்கக்கூடிய லோட்ஸ் என்னென்ன அப்படின்னு பற்றி பார்ப்போம். நார்மலாக ஹோம் அப்ளையன்ஸாக நம்ம லோடு அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபேனாக இருக்கலாம், மிக்சியாக இருக்கலாம், அல்லது கிரைண்டராக இருக்கலாம், அல்லது ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், அல்லது வாஷிங் மிஷின் அண்ட் ஏசி, இந்த மாதிரியான ஹோம் அப்ளையன்ஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். அதுக்கு நம்ம சப்ளை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஹோம் அப்ளையன்ஸ் ரன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய சப்ளையை பொறுத்து ரெண்டு விதமான சப்ளை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று சிங்கிள் ஃபேஸ் சப்ளை, அதாவது எல்லா வீடுகளிலுமே பயன்படுத்தக்கூடிய நார்மல் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை தான். அதே மாதிரி ஒரு சில வீடுகளில் லோட்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை போதுமானதாக இருக்காது. ஸோ அதுக்காக அவங்க பார்த்திங்க அப்படின்னா 3 phase சப்ளை யூஸ் பண்ணுவாங்க. அது 3 phase சப்ளை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அவங்க வீட்டில் சப்மர்சிபிள் மோட்டர் இருக்கலாம், அல்லது 3 phaseல ரன் ஆகக்கூடிய ஏதாவது வேறு மிஷின்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்காக 3 phase சப்ளை பயன்படுத்துவாங்க. நார்மலாக எல்லா வீடுகளிலுமே காமனைஸ் பண்ணக்கூடிய சப்ளை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளை தான் யூஸ் பண்ணுவாங்க. 3 phase சப்ளை மோட்ரு இந்த மாதிரியான ஹோம் அப்ளையன்ஸுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் என்னென்ன வயர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைவ் வயர் ஒன்று இருக்கும், இன்னொன்று நியூட்ரல் வயர், அண்ட் தென் எர்த்து வயர். எர்த்தாக நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளை பயன்படுத்தக்கூடிய 3 இம்பார்ட்டண்ட்டான வயர்ஸ். இதில் எலக்ட்ரிஷியன் வயரிங் பண்ணும்போது லைவ் வயர் அண்டு நியூட்ரல் வயருக்கு கரெக்டாக வயரிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில எலக்ட்ரிஷியன்ஸ் எர்த்து வயரை கனெக்ட் பண்ணாமல் வெறும் இந்த லைவ் வயர் அண்டு நியூட்ரல் வயரை மட்டும் பயன்படுத்திட்டு எர்த்து வயரை கனெக்ட் பண்ணவே மாட்டாங்க. அது மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரியான மெட்டல் பாடி உள்ள ஹோம் அப்ளையன்ஸில் நம்ம எர்த்து பயன்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மோட்டரில் ஒரு சில இண்டக்ஷன் உருவாகும். அதாவது காயில் ரன் ஆகும்போது லைட்டாக இண்டக்ஷன் உருவாகும். ஸோ அப்போ கிரைண்டரில் மாவாட்டும் போது ஏதாவது தண்ணி பட்டு நம்ம மாவை தள்ளி விடும்போது அந்த இடத்துல சுறுசுறுன்னு கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் மோட்டரில் இருக்கக்கூடிய காயில் பாடியில் டச் ஆச்சு அப்படின்னாலும் கரண்ட் பாடியில் பாஸ் ஆகும். அதாவது மெட்டல் பாடியில் பாஸ் ஆகும். அதே சமயம் காயில் இண்டக்ஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லை. அதே சமயம் லைவ் வயர் அல்லது நியூட்ரல் வயர், அதாவது ஃபேஸ் அல்லது நியூட்ரல் வயர் மெட்டல் பாடியில் லைட்டாக ரெண்டாவது டேமேஜ் உரசிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு லோடு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அது மெட்டல் பாடியில் இருக்குது. நம்ம ஹியூமன் தனியாக நான் அந்த லோடுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த லோடுக்கு சிங்கிள் ஃபேஸ் சப்ளையோ அல்லது 3 phase சப்ளை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதே சமயம் நான் எர்த்வேர் கொடுக்கல அப்படின்னா அந்த சப்ளை ஆனது, அந்த ஃபால்ட்டு கரண்ட் ஆனது என்னுடைய பாடி வழியாக கீழே கிரவுண்ட் ஆகி நமக்கு ஷாக் கொடுக்கும். அதே சமயம் நான் எர்த்வேர் ப்ராப்பராக நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த ஃபால்ட்டு கரண்ட் ஆனது என்னுடைய பாடி மூலயமா கீழே கிரவுண்ட் ஆகிறதுக்கு பதிலாக அந்த எர்த்து வயர் மூலயமா கீழே அதை கிரவுண்ட் ஆகிரும். அதாவது ஃபால்ட்டு கரண்ட் நம்மளுடைய பாடி ரெசிஸ்டன்ஸை விட எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபால்ட்டு கரண்ட் ஈஸியாக கிரவுண்ட் ஆகிரும். அதே சமயம் எர்த் ரெசிஸ்டன்ஸை விட நம்மளுடைய பாடி ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எர்த்து வேறு மூலிமா போகக்கூடிய அந்த ஃபால்ட்டு கரண்டானது நம்மளுடைய உடம்பு மூலிமா கீழே போயிடும். ஸோ அதுக்காக நம்ம எர்த்து வேர் பயன்படுத்துறது முக்கியம் இல்லை. அதே சமயம் அந்த எர்த்தோட வேல்யூ மினிமம் 5 ohmக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராப்பரான குட் எர்த்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எர்த்து வேல்யூ 5 ohmக்கு இருக்கிறப்பெல்லாம் ஒரு 20 ohm இந்த மாதிரியான ஹை ரேஞ்சில் இருக்கும்போது நம்மளுடைய பாடி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தான் ஹெவி ஷாக் கொடுக்கும். நமக்கு தான் இன்ஜுரி ஆகும். ஸோ நம்ம மேக்ஸிமம் எர்த்துக்கிட்ட ரெடி பண்ணி நம்ம ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு விதமான ஃபால்ட்டு நமக்கு ஏற்படாது. அதே சமயம் ஒரு சில எலக்ட்ரிஷியன் பார்த்திங்க அப்படின்னா எர்த்து வேர் கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நியூட்ரல் வேரை எர்த்து வேரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது எர்த்து வேரை நியூட்ரல் வேரை பயன்படுத்தியிருப்பாங்க. அது 2 வேரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பயன்படுத்துவாங்க, அல்லது 2 வேரையுமே சேமாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கொடுத்துக்கிறோம் ஒரு லோடுக்கு. இப்போ இடையில நியூட்ரல் வேர் இடையில எங்கிட்ட ஒரு இடத்துல பிரேக் ஆகிருச்சுன்னு நம்ம நினச்சிக்குவோம். இப்போ நான் சுவிட்சை போட்டேன் அப்படின்னா
லோடுக்கு சப்ளை வந்து போகும். அதே சமயம் நம்ம வந்து எர்த்து வேற நியூட்ரலாக பயன்படுத்தியிருந்தாலும் அல்லது நியூட்ரல் வேறு எர்த்தாக வந்து நான் வந்து பயன்படுத்தியிருந்தேன் அப்படின்னாலும் நமக்கு வந்து சாகு வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா சுவிட்சை வந்து ஆன் பண்ணோடனே லோடுக்கு வந்து சப்ளை வந்து போகும். அதேமாதிரி நியூட்ரல் வேறு வந்து என்கிட்ட வந்து கட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு நான் வந்து எர்த்தில் வந்து நான் வந்து அதை வந்து பாடியில் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த நியூட்ரலுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் சப்ளை ஆனது டைரெக்டாக வந்து மெட்டல் பாடியில் வந்து டச் ஆகும், போயிட்டே இருக்கும், கரண்ட் வந்து பாஸ் ஆகும். நம்ம வந்து அந்த சமயத்தில் நம்ம வந்து மெட்டல் பாடியை டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் வந்து நம்மளுடைய உடம்பு மூலிமா வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஆகும். அதே சமயம் நம்ம வந்து ப்ராப்பரான ஃபேஸ் நியூட்ரல் வந்து கொடுத்து எர்த்து வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபால்ட்டு கரண்ட்டு அந்த எர்த்து மூலியமாக அது கீழே போகும். ஸோ அதனால் நம்ம வந்து நியூட்ரல் ப்ளஸ் எர்த்தை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. அதே சமயம் எர்த்தையும் நியூட்ரல் வேறு, அதாவது எர்த் வேரை வந்து நியூட்ரல் வேரை பயன்படுத்துகிறதோ அல்லது நியூட்ரல் வேரை வந்து எர்த் வேரை வந்து பயன்படுத்துகிறதோ ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். எதுக்கு எந்தெந்த வேரை வந்து தேவைப்படுதோ அந்தந்த வேரை அது எது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து சேஃப்டியாக வந்து இருக்கும். அதாவது எர்த்தை வந்து நம்ம வந்து மெயினாக பயன்படுத்துகிறது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக மட்டும்தான். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுக்குமே கிடையாது. மிஷின் சேஃப்டிக்காக நம்ம வந்து எர்த் வேரை வந்து கனெக்ட் பண்ண கிடையாது. நம்ம ஹோம் அப்ளையன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஹியூமன்ஸை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எர்த் வேரை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதே சமயம் எர்த்தை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம், அதே சமயம் எர்த்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதாவது பிலோ 5 ஓமுக்கு உள்ளே இருந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நமக்கு வந்து சேஃப்டியாக வந்து இருக்கும். நம்ம வந்து எர்த்து வேறு நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், அதே சமயம் நான் எர்த்துக்கிட்ட வந்து சரியாக வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேன், தண்ணி ஊற்ற மாட்டேன் அல்லது எந்த ஈரப்பதமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா நம்மளை தான் வந்து ஷாக் வந்து அடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து எர்த்தை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்து வேறு வந்து கனெக்ட் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்டு, கனெக்ட் பண்ணாதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கலாம். புரியல அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் மணிவேல்.